நாட்கள்ல சிபிஐ விசாரணையே ஒரு கேள்விக்குள்ளாகிறதுல நிறைய பேர் அதையே விமர்சனம் பண்றாங்க. சிபிஐ விசாரணை பண்ணி இது வரைக்கும் என்ன தீர்வு கிடைச்சிருக்கு, அதனால என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு நிறைய அதையே விமர்சனம் பண்றாங்க. அதாவது ஒரு செய்தி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டால் உடனடியாக அந்த விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கான காலதாமதம் இருக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதை தவிர்த்து சிபிஐ விரைவாக இதனுடைய குற்றத்தினுடைய ஆழத்தையும் இதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் கருத்திலே கொண்டு விரைந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு அதிகாரிகள் எந்தவித தமிழக அரசினுடைய இடையூறுகள் அவர்களுடைய தலையீடு இல்லாத வகையில் நேர்மையான அதிகாரிகளை சிபிஐ நியமித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்த வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வறுமை கோட்டை பயன்படுத்த இப்படி பண்ணாங்க. பல நேரங்களில் சென்னை முதலமைச்சரே அங்கே போய் பாருங்க நேரில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது பிறகு எந்த விதமான பெரிய அளவில் நடவடிக்கை எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கை நிலை இன்னமும் அப்படியேதான் இருக்கு. இதையோட ஒப்பிட்டு இந்த தீர்ப்பு எப்படி பாருங்க. இல்ல, இதற்கான இன்னொரு வழக்கு நீதிமன்றம் தானாகவே ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து அது எஸ்.எம். சுப்பிரமணியம் நீதியரசர் முன்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு மறுவாழ்வு அமைக்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது குறித்து அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான ஒரு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த ஒரு பதில் மனுவில் அந்த ரிப்போர்ட்ல கள்ளச்சாராமை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் போன்ற இந்த தமிழகத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் அதிகமான கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முழுமையாக கள்ளச்சாராயம் எந்த பகுதியிலும் இல்லாத வகையில் விஷச்சாராய கள்ளச்சாராய மரணங்கள் இனி தமிழகத்தில் நடைபெறாத வகையில் இருப்பதற்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா அதாவது அது எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் இதை பொறுத்தவரையில் இதற்கு பின்னணியில் செயல்பட்டவர்கள், அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள், அந்த குற்றவாளிகளுக்கு துணை புரிந்தவர்கள், இவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். அது இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இது முதல் கட்ட உத்தரவு. இந்த உத்தரவை தொடர்ந்து சிபிஐ விசாரணையுடைய முடிவுகள் எப்படி வரும் என்ற அடிப்படையில் அடுத்த நிலைக்கு நாம் பேசலாம். அதுதான் சொல்ற இந்த பிரச்சனை உருவானவுடன் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் உடனடியாக அவருக்கு பணி வழங்கப்பட்டது. எனவே இது ஒரு கண் துடைப்பு நாடகத்தை போன்று தமிழக அரசு நடத்தியது. அதில் ஒரு சுதந்திரமாக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு நடைபெறவில்லை என்பதை அதை கருத்தில் கொண்டுதான் இந்த நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறது. ஆளுங்கட்சியுடைய முக்கிய புள்ளிகள் இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிபிஐ விசாரிக்கிறப்ப அந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிக்குவாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஆளும் கட்சியினுடைய மிக முக்கிய புள்ளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கில் சிக்கப் போகிறார்கள், சிறைக்கு செல்ல போகிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்னா நின்று பேசணும். ஒத்த கருத்து தான் நீங்க ஒத்த கருத்துடையவர்கள் அவரும் தான் சேர்ந்து வழக்கு போட்டார். ஒத்த கருத்துடையவர்கள் அரசாங்கத்தை, கடுமையான அரசாங்கத்தை, தவறான அரசாங்கத்தை எதிர்ப்போம். அவர் சமூகத்துக்கு அறிகுறிங்க சார். லைவ் போயிட்டு இருக்கா? சார் இந்த கருத்து சொல்லுங்க சார். குடிக்கும் அதான் சார் மெயினா. சரியா போலாமா சார்? கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பாக அந்த சம்பவம் நடந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து சென்று அங்கு மரணம் அடைந்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க போகும்போது
வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் எனக்கு ஒரு உடனடியாக இதை நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்பதுதான் முறையா இருக்கும், உடனடியாக நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்னதன் பேரில் நானும் பார் கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் செல்வம் அவர்களும் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டோம். இந்த வழக்கை உடனடியாக அவசர வழக்கா எடுத்துக்கணும்னு சொன்னோம். அதை மறுநாள் எடுத்துக்கொள்வதாக நீதியரசர்கள் தெரிவித்தார்கள். அதை இந்த வழக்கை எடுத்து அவங்க விசாரிச்சாங்க. இந்த வழக்கு எப்படி ஏன் சிபிஐக்கு போனோம் அப்படின்னா, கண்ணுக்குட்டி என்று ஒரு நபர், அவர் மேல கிட்டத்தட்ட 30 வழக்குகள் இருக்குன்னு போலீசாரே வந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் சாதாரண வழக்கை போட்டு உடனே அவரை வெளியிட்டுருவாங்க. அவர் திருப்பியும் வியாபாரம் பண்ணி எங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எஸ்பி ஆபீஸ் பின்பக்கமே உட்கார்ந்து அந்த வியாபாரத்தை பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 69 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல். ஒரு அரசாங்கம் இன்ஆக்டிவா செயலற்றதாக இருக்கிறது என்று நாங்கள் வாதிட்டோம். இந்த வழக்கில் மரணம் எதனால் நடைபெற்றது என்று சொன்னால், அது கள்ளச்சாராயம் அல்ல, விஷ சாராயம். வெளி மாநிலங்களிலிருந்து மெத்தனால் வந்து வெளி மாநிலங்களும் வந்திருக்குன்னு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் தெரிவித்தார், பக்கத்து மாநிலத்தில். அதனாலதான் இதை விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா முறையா இருக்காது. ஏன்னா வேற மாநிலங்கள்ல போய் விசாரிக்கிற அதிகாரம் சிபிஐக்கு இருக்கு. அதனால சிபிஐக்கு கொடுங்கன்னு சொன்னோம். இதுல மிகப்பெரிய தவறு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்க மட்டும் சொல்லல, முதலமைச்சரே சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக நீக்கம் பண்ணாரு, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாரு, கலெக்டரை மாற்றம் பண்ணாரு. ஆனா அப்படி பண்ண அந்த முதலமைச்சர் அதே எஸ்பிக்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெறாமலே முந்தி திருப்பியும் வேலை கொடுத்தார். அதற்கு காரணமாக இருந்த அதை கண்காணிக்க தவறிய கலெக்டருக்கு உடனே வேற இடத்துல பணி கொடுத்தாங்க. இதெல்லாம் தவறானது. இந்த அரசாங்கம் இந்த வழக்கை முழுமையா நடத்த விரும்பல. அதாவது மிக அஜாக்கிரதை உணர்வோடு இந்த வழக்கை கையாளுது. 70 பேர் இறந்து போயிருக்காங்க, 69 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா உடனடியா பணி கொடுக்கறாங்க. நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்துட்டு மறுநிமிடமே போய் அவங்களுக்கு பணி கொடுக்கறாங்க. அதனால இவங்க விசாரிச்சா யார் குற்றவாளியோ அவரே எப்படி அவர் வழக்க விசாரிக்க முடியும்? போலீஸ் மேலதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது போலீஸை எப்படி விசாரிக்க முடியும் சொன்னதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது சிபிஐக்கு மாத்தி இருக்கிறது. 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து இது இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, அதனால வேற மாநிலத்தில் போய் விசாரிக்க வேண்டி இருக்கிறதுனால இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால் வருதுன்னு சொல்றாங்க.